ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி மாதத்தினுடைய 2வது ஆராதனைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நாளிலுமாய் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆசீர்வதிக்கிற தெய்வம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தேவனை தேடுவதும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதும். தேவனை தேடுவதும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதும். இதற்கு ஆதாரமாக வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 34வது அதிகாரம், அதிலே 10வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பாருங்க, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு எனக்கு ஒரு நன்மையுமே இல்லையே என்று தன் வாழ்க்கையை அழுத்துக் கொள்கிற தேவ பிள்ளைகள் ஏராளம். என் வீட்டிலே நன்மை இல்லை, வியாபாரத்திலே நன்மை இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை இல்லை என்று சொல்லி குறைவுபட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை இன்றைக்கு உலகத்தில் பார்க்க முடிகிறது. வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஒரு நாளும் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அவருடைய வேதத்தில் இந்த சங்கீதம் 34:10 சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி. அப்படியானால் நாம தேவனை தேடினால் நமக்கு நன்மை குறைவுபடவே படாது. அது ஆண்டவருடைய தீர்மானமான வார்த்தை. அது அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வருகிறது? ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், தேவ பிள்ளைகளாக கூட இருக்கலாம், ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லலாம், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் என்று சொல்லலாம், வேறுபாட்டின் ஜீவிதம் உள்ள பிள்ளைகள் என்று கூட சொல்லலாம். நீ எந்த கேட்டகரியிலே இருந்தாலும் தேவனை தேடுகிறீர்களா, தேவனை தேடுகிறோமா என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். ஆண்டவர் கூறுறாரே, என்னை தேடுங்கள் என்று சொல்லி, என் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி. தேவனை தேடணும், தேவ சமூகத்தையும் நாம தேட வேண்டும். அப்படி தேடி பாருங்களேன், உங்க வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் யாரெல்லாம் தேவனை தேடினார்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. இதுக்கு பிரதான உதாரணம் சங்கீதக்காரனாகிய தாவீது தான். அவன் அதிகாலமே அவன் தேவனை தேடுகிறவனாய் அவன் காணப்பட்டான். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலேயும் தேவனை தேடுகிறவனாய் காணப்பட்டான். தேவனுடைய ஆலயத்தை தேடுகிறவனாய் காணப்பட்டான். தேவனுடைய ஆராதனையை தேடுகிறவனாய் காணப்பட்டான். உபவாசத்தின் மூலமாய் தேவனை தேடுகிறவனாய் காணப்பட்டான். சங்கீதங்கள் பாடல் மூலமாய் தேவனை தேடுகிறவனாய் காணப்பட்டான். ஆகையால் தாவீது ஒரு எளிய குடும்பத்தில் அவன் பிறந்திருந்தாலும், அவன் தகப்பனால் தாயால் மறக்கப்பட்டவனாய் காணப்பட்டாலும்,
நான் எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று அவன் கூறுகிறான். என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் வேற்று மனிதனானேன் என்று கூறுகிறான். அப்படியானால் தாவீது இந்த உலகத்தில் ஒரு ஏழ்மையிலேயும் ஒரு குடும்பத்தால் தள்ளப்பட்ட நிலைமையிலேயும் அவன் கடந்து போனாலும் ஒரு காரியத்தை செய்தான். தன்னை படைத்த, தன்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை அவன் தேடுவதற்கு ஒரு நாளும் அவன் மடித்ததே இல்லை. ஒரு நாளும் அவன் குறைவு வைத்ததே இல்லை. அவன் இரவும் பகலும் அவன் தேவனை தேடக்கூடிய ஒரு பரிசுத்தவனாய், ஒரு பக்தனாய் தாவீது காணப்பட்டான். கஷ்டத்தின் மத்தியிலேயும் தேவனை தேடினான், சந்தோஷத்தின் மத்தியிலேயும் தேவனை தேடினான், உபத்திரவத்தின் மத்தியிலேயும் தேவனை தேடினான், பாடுகள் மத்தியிலேயும் தேவனை தேடினான், எதிரிகள் சூழ்ந்து கொண்ட போதும் தேவனை தேடினான். ஆம் அன்புக்குரியவர்களே, அப்படின்னா தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் அவனுக்கு குறைவே கிடையாது. எல்லா நன்மையினால் ஆண்டவர் அவனை நிரப்பியிருந்தார். பொருளாதார நன்மையினால் ஆண்டவர் நிறைத்திருந்தார். நல்ல பலத்தினால் ஆண்டவர் அவனை நிரப்பியிருந்தார். எதிரிகளை எதிர்த்து போரிட்டு வெல்லக்கூடிய சத்துவத்தினால் ஆண்டவர் அவனை நிறைத்திருந்தார். நல்ல குடும்பங்களினால், பிள்ளைகளினால் அவனை நிறைத்திருந்தார். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அவனை நிறைத்திருந்தார். அவர் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவர் அவனை நிறைத்திருந்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, அவன் அந்த பூமியில ஒரு பாக்கியவானாக அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த கால நேரத்தில் என் வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும் போதாதுங்க. ஏதோ வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு ஆராதனைக்கு போனால் மட்டும் போதாது. நாம் அனுதினமும் நம்முடைய தேவாதி தேவனை நாம் தேடுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் இயேசுவை தேடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் அவரை தேட வேண்டும். முழங்காலிலே நின்று, ஜெப அறையிலே நின்று அவரை நாம் தேட வேண்டும். அப்படி தேடும் போது வேதம் கூறுகிறது, என்னை தேடுங்கள் என்று சொல்லி, அப்பொழுது என்னை நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை நீங்கள் தேடும் போது அவரை நீங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை கண்டடைகிறீர்கள். நீங்கள் தேவாதி தேவனை தேடினால் தேவனை கண்டடைவீர்கள். இன்றைக்கு அநேகர் பொன்னை தேடுகிறார்கள், வெள்ளியை தேடுகிறார்கள், வேலையை தேடுகிறார்கள், நிம்மதியை தேடுகிறார்கள், சமாதானத்தை தேடுகிறார்கள், இதெல்லாமோ தேடுறாங்க. ஆனா அது கொஞ்ச காலம்தான். ஆனால் தேவாதி தேவனை தேடினால் இவை எல்லாம் உங்களோட வாழ்க்கையிலே வந்துவிடும். இயேசுவை நீங்கள் விட்டுவிட்டு மற்றவர்களை நீங்கள் தேடும் போது ஒருவேளை நீங்கள் தேடுறதுக்கு நீங்கள் கிடைக்கலாம், ஆனால் அது நிரந்தரமாய் உங்கள் வாழ்க்கையில நிலைச்சு நிற்பது இல்லை. ஆனால் தேவனை தேடும் போது நீங்கள் தேடாத வெள்ளியும் பொன்னும் சந்தோஷமும் சமாதானமும் வேலைகளும் இன்னும் அநேக நன்மைகளும் உங்க வாழ்க்கையில் இயேசுவோடு கூட வந்து உங்களுக்கு கிடைப்பது நிச்சயம். அன்புக்குரியவர்களே, என் வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவை தேடுங்கள். ஐயா, நான் உலகத்தை தேடினேன், நான் மனுஷனை தேடினேன், எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புகிறீர்களோ, நிச்சயமா அதுதான். நீ தேட வேண்டிய தேவனை தேட வேண்டும். உலகத்தையும் மனிதர்களையும் தேடினால் நிச்சயமாய் அவருடைய முடிவு வந்து வெறுமனைத்தான் இருக்கும். அவருடைய முடிவு ஒரு பூஜ்ஜியமாய் இருக்கும். அதன் முடிவு ஒரு ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் இருப்பதற்கான சான்ஸ் இல்லை. இந்த காலை நேரத்திலுமாக தேவனே, நான் உம்மை தேடுகிறேன் அப்பா, நான் உம்மை தேடி நான் வருகிறேன், நான் உம்மை தேடுகிறேன், தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தேவனை தேடும் போதே அவர் உங்களை தேடி வருவார். இங்கிலாந்து தேசத்துல அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஏழை வாலிபன் இருந்தான். ஒரு ஏழை கல் உடைக்கும் தொழிலாளி, கல்குவாரியிலே வேலை செய்கிற ஒரு தொழிலாளி. அவன் ஏழையாக இருந்த போதும் கூட அவன் தேவனாகிய கர்த்தரை, தன்னை ரட்சித்த தேவனை அவன் ஒரு நாளும் தேடாமல் இருக்கவே மாட்டான்.
அந்த கல்குவாரிக்கு தினந்தோறும் அவன் வேலைக்கு செல்லுவான். மதியம் சாப்பிடுகிற நேரம் வரைக்கும் அவன் வேலை செய்வான். மதிய சாப்பாட்டு வேளை வரும்போது எல்லாரும் சாப்பிட்டு விட்டு ஊர்க்கதை உலக கதை என்று அரட்டை அடித்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி விளையாண்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த வாலிபனோ அந்த கல்குவாரிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஜெப வீடு, அந்த ஜெப வீட்டிற்கு அவன் செல்வானாம். இவனுக்கு ஜெபிக்க தெரியாது. அவன் அந்த ஜெப வீட்டிற்குள் போய் அந்த பலிபீடத்தின் முன்பாக நின்று கொண்டு, இயேசுவே, உம்முடைய மகனாகிய டாம் வந்திருக்கிறேன் என்று கூறுவானாம். சில நிமிடங்கள் கண்களை மூடி அப்படியே இந்த வார்த்தைகளை சொல்லி கண்ணீர் வடிப்பான். அவன் திரும்ப வந்து விடுவான். இதை ஒவ்வொரு நாளும் அவன் செய்து கொண்டே வந்தான். ஒரு நாளும் அவன் தவறுவதே இல்லை. மற்ற நண்பர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் சாப்பிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம், நீ எதற்காக அங்க போய் கடவுளை தேடுறேன்னு போயிட்டு வர்ற, இதெல்லாம் வீண் என்று சொல்லி அவனை கேலியும் கிண்டலும் பேசுவார்கள். ஆனால் அவைகளெல்லாம் அவன் காதுகளில் வாங்கிக் கொள்ளவே மாட்டான். அவன் தினந்தோறும் அந்த குறிப்பிட்ட மதிய வேளையிலே அந்த ஜெப கூடாரத்துக்கு போவான். அந்த பலிபீடத்துக்கு முன்பாக நின்று தன் கண்களை மூடி, இயேசுவே, உங்களுடைய மகனாகிய டாம் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவான். கண்களிலே கண்ணீர் தர தரையாய் வரும். சற்று நேரம் அங்கே அமைதியாக நின்று கொண்டு அவன் வேலைக்கு திரும்பி வருவான். இப்படியாக நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவன் வேலை செய்து கொண்ட அந்த கல்குவாரியிலே வெடி மருந்து வைத்து பாறைகளை தகர்த்து கொண்டிருக்கிற வேளையில் எதிர்பாராத விதமாக திடீரென்று அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாகவே வெடிமருந்து வெடித்தபடியினால் பாறைகள் நான்கா பக்கமும் சிதறி அங்கே வேலை செய்து கொண்ட ஒவ்வொரு மனிதர்கள் மேலும் அது விழுந்தது. அது இந்த வாலிபனாகிய டாமின் மேலும் விழுந்தது. சில கற்கள், உடல் முழுவதும் காயங்கள், பல இடங்களிலே எலும்பு முறிவுகள். எல்லாரையும் கொண்டு போய் மருத்துவமனையிலே சேர்த்தார்கள். இந்த வாலிபனையும் ஒரு மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்த்திருந்தார்கள். இவன் கைகளிலும் கால்களிலும் கட்டு போட்டவனாய், எழுந்திருக்க முடியாதவனாய், நடக்க முடியாதவனாய் அந்த ஆஸ்பத்திரி பெட்டில் அட்மிட் ஆகியிருந்தான். இவனுக்கு சுய நினைவு திரும்பினது. அந்த குறிப்பிட்ட மதிய நேரம் வந்தது. இவனால எழுந்து அந்த ஜெப வீட்டிற்கு செல்ல முடியவில்லை. இவன் அழுதான் படுக்கையிலே. ஆண்டவரே, நான் இன்றைக்கு உங்களை தேடி வர முடியாதபடிக்கு இந்த படுக்கையில் இருக்கிறேனே, இந்த காயங்களோடு இருக்கிறேனே என்று சொல்லி கண்களை மூடி அழுது கொண்டே அவன் இருந்தான். அவன் அழுது கொண்டிருக்கும் போது திடீரென்று அவன் இருந்த அறையின் கதவு திறந்தது. அங்கே உள்ளே ஒருவர் நடந்து வருவதை போன்று ஒரு காட்சி. இவன் நினைத்தான், ஏதோ டாக்டர் வருகிறார் என்று சொல்லி இவன் கண்களை மூடியபடியே இருந்தான். இவன் பக்கத்தில் வந்து நின்ற ஒரு நபர் இவன் தலையிலே கை வைத்து, இயேசுவாகிய நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஐயோ, இன்றைக்கு என் ஆண்டவரை தேடி போக முடியவில்லையே, என் கைகால் நடக்க முடியவில்லை, நீ அழுதாய் அல்லவா? ஆகையால் உன்னை தேடி நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் தலையிலே ஆண்டவர் கை வைத்து அவனை ஆசீர்வதித்தார். அவ்வளவுதான். அவருடைய எலும்புகள் ஒன்றாய் இணைந்தன. வெட்டுண்ட காயங்கள் குணமாயின. அவன் ஒரு வினாடியிலே அற்புதமாய் சுகத்தை
அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி இந்த சம்பவம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை தேடுகிற மக்களாய் இருப்போமானா இயேசு கிறிஸ்துவும் நம்மை தேடி வருவார். நமக்கு முடியாத காலங்களில், நம்மால் எழுந்திருக்க முடியாத நேரங்களில் எல்லாம் இயேசு நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவருடைய தகப்பன் பிரியமானவர்களே, அவருடைய தகப்பன். எப்படி ஒரு பிள்ளை வியாதிப்பட்டிருந்தால் ஒரு தகப்பன் இரவென்று பகலென்று பாராதபடிக்கு சுகவீனமான தன் மகனையோ மகளையோ தேடி ஆஸ்பத்திரிக்கு விரைவதை போன்று வருவதை போன்று இயேசுவும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை தேட முடியாத ஒரு காலகட்டம் சூழ்நிலை நமக்கு வரும்போது அவர் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். கலங்காதிருங்கள். இந்த காலை நேரத்திலும் உங்களை தேடி வருகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் நீங்கள் முதலாவது அவரை தேட வேண்டும். நீங்கள் முதலாவது தேட வேண்டும். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, தேவனே, நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன் அப்பா என்று சொல்லி நீங்கள் அவரை தேட வேண்டும். வேத புஸ்தகத்திலே அவரை தேடி வேத புஸ்தகத்திலே வாசிக்க வேண்டும். அப்படி நாம் இரவும் பகலும் தேவனை தேடுவோமானால் அந்த இயேசு நம்மை தேடி வந்து நமக்கு ஒரு நன்மைகளும் குறையாத ஆசீர்வாதங்களை இந்த புதிய ஆண்டிலே வாழ்க்கை முழுவதுமாக அவர் உங்களுக்கு தருவார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் தேவனை தேடுகிறீர்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆலயத்தை தேடுறீங்களா? அல்லாவிட்டால் சினிமா தியேட்டரை தேடுகிறீர்களா? உல்லாச விடுதிகளை தேடுகிறீர்களா? மதுபான கடைகளை தேடி ஓடுகிறீர்களா? சந்தைக்கு ஓடுகிறீர்களா? இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு லீவு என்று சொல்லி வேலைக்கும் விறகுக்கு ஓடுகிறீர்களா தேவனை தேடாதபடிக்கு? அப்படியானால் எப்படி உங்களுக்கு நன்மை வரும்? ஒரு நாள் நன்மை வராது. நன்மை வராது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே நாம் அவரை கண்டடைய வேண்டும். தேவனை தேட வேண்டிய நேரத்திலே நாம் அவரை தேட வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை கூட உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 4ஆம் வசனம் 5வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தேவனை தேடுங்கள், நன்மைகள் குறைவுபடாது. நம்பர் 1. இரண்டாவது, தேவனை தேடுங்கள், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வாசிக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் சுகமாய் பிழைத்திருக்க வேண்டுமானால், சமாதானத்தோடு பிழைத்திருக்க வேண்டுமானால் தேவனை தேட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறதை இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். இந்த காலவேளையும் நாம் தேவனை தேடுவோம், நன்மைகள் நமக்கு குறைபடாது. இரண்டாவதாக நம்முடைய தேவனை தேடுவோம், நாம் பிழைத்திருப்போம். மூன்றாவதாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் பிழைத்திருக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடி சேனைகளின் தேவனாய கர்த்தர் உங்களோடு இருப்பார். முதலாவது, நீங்கள் தேவனை தேடினால் நன்மைகள் குறைவுபடாது. இரண்டாவது, நீங்கள் தேவனை தேடினால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். மூன்றாவதாக, நீங்கள் தேவனை தேடும் போது உங்களுக்கு உங்களோடு கூட தேவன் இருப்பார் என்று சொல்லி. Praise the Lord. பாருங்க, வானாதி வானங்களை படைத்த தேவன் ஒரு மனிதனோடு கூட வந்து இருப்பேன் என்று சொல்லுவது எத்தனை பெரிய பாக்கியம்! யார் அதை சொல்ல முடியும்? பிரியமானவர்களே,
உங்களோடு கூட இருந்தால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் சேனைகளின் தேவனாய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எனக்கு ஆனபடினா இந்த நல்ல நாளிலுமாக நன்மைகள் குறைவுபடாமல் இருப்பதற்கு இயேசுவை தேடுங்கள். நீங்கள் பிழைத்திருப்பதற்கு இயேசுவை தேடுங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் இயேசுவை தேடுங்கள். எனக்கு ஒரு நன்மையும் இல்லையே என்று புலம்புகிறீர்களோ, ஐயோ நான் எப்படி பிழைப்பேன் இந்த பூமியில என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ, எங்களோடு கூட தேவன் இருந்தால், எங்களோடு ஆண்டவர் இல்லையே என்று சொல்லி கிதியோனை போல புலம்புகிறீர்களோ, கவலை வேண்டாம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை மூலமாய் பேசியிருக்கிறார். எங்களை தேவனை தேடும் போது தேவாதி தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் தேவனை தேடும் போது நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் தேவனை தேடும் போது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை தேடுகிற ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நீங்க சொல்லியிருக்கீங்களா? நீ வாக்கு மாறாத தெய்வம். இந்த நாளில யாரெல்லாம் நான் இன்று முதல் நான் தேவனை தேடுவேன், இயேசுவை தேடுவேன் என்று சொல்றாங்க, அவங்களுக்கெல்லாம் நன்மைகள் குறையாதபடிக்கு ஆசீர்வாதங்களை கொடுங்க. அதுபோல் உடைய பிள்ளைகள் உண்மை தேடும் போது அவர்கள் இந்த பூமியிலே பிழைத்திருக்க உடைய பிள்ளைகள் உண்மை தேடும் போது உடைய மக்களோடு கூட இருந்து அவருடைய ஆசீர்வதிக்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாருமே கிருபையின் நன்மையை தொடர்வதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.